உனக்கு எப்படி இவ்வளோ காசு வருதுன்னு தெரியுது. எனக்கும் மனசில் கஷ்டமாக இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த உழைச்ச பணத்தில் தானே செய்கிறோம். அதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம என்ன நல்லது பண்ணாலே தப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. 5-6 நாளாக கிட்டத்தட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரப்புறாங்க. வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட் தயாரிப்பில் குமரன் தங்கராஜன் நடிக்கும் குமார சம்பவம் செப்டம்பர் 12 முதல் திரையரங்குகளில். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரே விஷயம் யாருன்னா மக்கள் மட்டும்தான். சந்தோஷமாக போகிறோம், நோய் நொடி இல்லாமல் இருக்கோம்னா அது முக்கியமான காரணம் இங்கே இருக்க ஒட்டுமொத்த தெய்வங்கள் தான். ஸோ அந்த தெய்வங்களுக்கு டெய்லி காலை தொட்டு வணங்கணும். அதாவது மக்களே டைரெக்டாக ஃபோன் பண்ணாங்க என்னன்னா, ஆனால் தேட்டரில் படம் போட்டிருந்தாங்க, திடீர்னு எடுத்துட்டாங்க அப்படின்னு ஃபோன் வரும்பொழுது வேறு சில படங்களுக்கு போட்ட ரிவ்யூஸை வந்து கட் பண்ணி தேட்டர்லேருந்து ஆடியன்ஸ் வந்து இந்த படம் நல்லாவே இல்லை, செகண்ட் ஹாஃப் போருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறாங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். உள்ள வந்து எல்லாரும் ரொம்ப ரசிச்சு சந்தோஷமா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பிளானை வந்து நீங்க பண்ணதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா, உள்ள அவங்களோட சந்தோஷம் வந்துட்டு நாங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எழுந்திருச்சு டான்ஸ் ஆடுறது, ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு டைலாக்கும் ரொம்ப ரிலேட்டபிளாக கைத்தட்டி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷம் வந்துட்டு நிச்சயமாக பார்க்கும்போது இன்னும் டபுள் மடங்கு இருந்துச்சு படம் பார்க்குறது அளவுக்கு. நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஆக்சுவலாக என்னோடய பேர் வந்து தினேஷ். நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்கோம், அப்பா அம்மா கிரியேஷன் சொல்லிட்டு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ பாலா பிரதரை வந்து எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவர் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சமூக சேவைகள் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வயசுலேயே வந்து ஒரு சின்ன வயசில் இவ்வளோ சமூக சேவைகள் வந்து யாராலுமே பெருசாக பண்ண முடியாது. நம்ம நாட்டில் வந்து எவ்வளோ ஆர்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அதில் முக்கியமானவங்க வந்து துப்புரவு தொழிலாளர், ஆட்டோமேன், ஸ்விக்கி டிரைவர்ஸ். அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ ஆர்கனைஸ் பண்ணணும். அதுவும் நம்ம பாலாக்கு வந்து அதை டெடிகேட் பண்ணணும், ஷெரீஃப்க்கும் டெடிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணது. இந்த ஷோ போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஷோ போடுறாங்க ஸ்பெஷலாக, வர முடியுமான்னு கேட்டாங்க. வர முடியுமாவா? அவங்க வந்து நான் தான் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. தேங்க்யூ. ஏன்னா இப்போ இந்த படத்துக்கு இருக்க ஒரே பேக்ரவுண்ட் யாருன்னா மக்கள் மட்டும்தான். மக்கள் தான் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டாடி கூட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் படம் பிடிச்சிருந்ததா? ஓகே. லவ் யூ நான். I love you நான். எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ். உங்க படத்தை பார்த்தோன்னே அந்த நினைவுலாம் எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த படம் அது நான் மனசில் இருந்து உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப பிடிச்சி. தேங்க்யூ. ஒரு புதுமுக நடிகர் ஒரு ஃபைட் பண்ணா நான் கைத்தட்டி பார்த்ததே இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல நீங்க ஒரு அடி அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, தியேட்டர் கத்துது. சரிங்களா, நான் பார்த்தேன், டைரக்டர் பார்த்தேன். உங்களுக்கு இப்போ இந்த சென்னை ஆட்டோ டிரைவர் இல்லை, இந்த தமிழ்நாடு ஆட்டோ டிரைவர் மொத்தம் உங்களுக்கு இந்த ஒரு படம் இல்லை, உங்கள் 100வது படத்துக்கு கூட நாங்கள் மொத்தமாக குடும்பத்தோடு வந்து படத்தை பார்ப்போம். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்குது, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த காந்தி கண்ணாடி திரைப்படம் ரிலீஸ் ஆகி 6வது நாள் போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கு ஒரே சப்போர்ட் யாருன்னா மக்கள், நீங்கள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரே சப்போர்ட். ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரே விஷயம் யாருன்னா மக்கள் மட்டும்தான். சந்தோஷமாக போகிறோம், நோய் நொடி இல்லாமல் இருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்க ஒட்டுமொத்த தெய்வங்கள் தான். ஸோ அந்த தெய்வங்களுக்கு டெய்லி காலை தொட்டு வணங்கணும். அதுதான் என்னுடைய வார்த்தை, என்னுடைய இது எல்லாமே. ஏன்னா நீங்கள் இல்லைனா நாங்கள் யாருமே நடமாட முடியாது. நீங்கள் எல்லாருமே தெய்வங்கள். ஸோ இந்த தெய்வங்கள் வந்து என் படத்தை பார்க்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. இருங்க, டைரக்டர் பேசுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? இந்த மாதிரி வாழ்த்துக்களும். அக்கா புரியலக்கா?
கண்டிப்பாக பேசலாங்க்கா. ஏன்னா அதான் பாலா முன்னாடி சொன்ன மாதிரி தான், நாங்கள்லாம் தான் குப்பைக்காரங்க, நீங்கள்லாம் சுத்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் இல்லைனா இந்த ஊர் எப்படி இருக்கும்னு தெரியும். நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து இந்த படத்தை பார்த்து செலிப்ரேட் பண்ணுறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற முந்தல் நாள் வந்து பல டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா சில திரையரங்குகள் வந்து புக்கிங் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா, புக்கிங் ஓப்பன் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஷோஸ் இல்லை. இது வந்து ஃபோன் வந்தது, அதாவது மக்களே டைரெக்டாக ஃபோன் பண்ணாங்க. என்னென்னா ஆனால் தேட்டரில் படம் போட்டிருந்தாங்க, திடீர்னு எடுத்துட்டாங்க அப்படின்னு ஃபோன் வரும்பொழுது ஒரு கிரியேட்டராக என் இடத்துலேருந்து யோசித்து பார்த்தா நம்ம படம் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கம், ஒரே ஒரு நோக்கம் தான், அதை தாண்டி ஒன்றும் இருக்க போகிறது இல்லை இல்லையா. நம்ம படத்தை மக்கள் பார்க்கணும், அவ்வளோதான் எனக்கு ஒரு சின்ன ஆசையாக இருக்கும். அந்த ஆசை அங்கே இடத்துல வந்து நடக்கலைன்னும் போது அந்த இடத்துல நான் எமோட் ஆகிறது எனக்கு தப்பாக தெரியல, நான் பேசுனது எனக்கு தப்பாகவே தெரியல. அப்போது அதை வந்து நான் அந்த ப்ரெஸ் மீட்லேயும் பேசினேன், ஆல்சோ டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசுகிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசும்போது அவங்க இமீடியட்டாக அதை சார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் தேட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மக்களோட சப்போர்ட் இருக்குது கண்டிப்பாக. ஸோ என்ன அப்படின்னா இப்போ பேனர் எங்களை வைக்க விடலை, போஸ்டர் கிழிச்சாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக அங்கே பேனர் வைக்க விட மாட்டாங்க தான். ஸோ அந்த படம் அங்கே ஓடல, நீங்கள் ஏன் வைக்கிறீங்கன்ற கொஸ்டின் வந்து அந்த பக்கம் பார்க்கும்போது அது நியாயமானது தான். ஏங்க நீங்கள் படம் போடுறேன்னு சொல்லிட்டு போடலங்கிறது எங்கள் பக்கம் பார்க்கும்போது அது நியாயமான கொஸ்டின் தான். ஸோ கேள்வி கேட்டது நான், அதுக்கு அங்கேருந்து எனக்கு எங்கேருந்து பதில் வரணுமோ அங்கேருந்து பதில் வந்துச்சு. விஷயம் என்னென்னா ப்ரெஸ் மீட்டை போய் திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள். பணத்தை கொடுத்து முடக்குகிறார்கள்ன்ற வார்த்தையை நான் பேசவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, படம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, செப்டம்பர் 5. 2ஆம் தேதி யூடியூப்ஸில் நெகட்டிவ் ரிவ்யூஸ். நாங்கள் படம் யாருக்கும் போட்டு காட்டல, வேறு சில படங்களுக்கு போட்ட ரிவ்யூஸை வந்து கட் பண்ணி தேட்டர்லேருந்து ஆடியன்ஸ் வந்து இந்த படம் நல்லாவே இல்லை, செகண்ட் ஹாஃப் போருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறாங்க. படம் பார்க்கும்போது மக்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அந்த ரிவ்யூ கொடுக்குறவங்க. ஸோ என்னென்னா இப்போ சொல்கிறாங்க இல்லையா, நடக்காத ஒரு விஷயத்தை இயக்குனர் வந்து ஹீரோவும் இயக்குனரும் வந்து ஓவராக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இந்த படத்து மேலே வன்மத்தையும் விட்டியும் நீங்கள் வந்து பரப்புறதுக்கு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணீங்க இல்லையா 5ஆம் தேதிக்கு முன்னாடி, அதை நல்லதுக்கு செலவு பண்ணுங்கன்னு நான் சொன்னது உண்மைதான். இப்போ வந்து நான் சொல்லிவிட்டு நான் சொல்லலை அப்படின்னு மறுக்க போகிறதும் கிடையாது. அதை தான் நான் அப்படி கன்வே பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. படம் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நானும் பார்க்குறேன், இவர் சொல்கிற மாதிரி நிறைய பார்க்குறேன். இவன் பின்னாடி யாரோ இருக்கிறார்கள், இவன் யாரோடைய பினாமி, இவன் முழு நிலவரம் வெளியே தெரிய வரும், இவன் பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா என் பின்னாடி யார் இருக்காங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 7-8 ஷோ போகிறேன், ஓடி உழைக்கிறேன். காரில் போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு. நாளைக்கு என் பின்னாடி இருப்பாங்க, யார் இருப்பாங்க, இவங்க எல்லாரும் தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க எல்லாரும் தான் இருப்பாங்க, வேறு யாருமே என் பின்னாடி இருக்க மாட்டாங்க. அது எப்படின்னா, நீ உனக்கு எப்படி இவ்வளோ காசு வருதுன்னு தெரியுது, நீ எப்படி எனக்கு அது ஓகே நானும் விட்டேன், எனக்கும் மனசில் கஷ்டமாக இருக்கேன், நம்ம கஷ்டப்பட்டு அந்த உழைச்ச பணத்தில் தானே செய்கிறோம். அதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நம்ம என்ன நல்லது பண்ணாலே தப்பா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. 5-6 நாளாக கிட்டத்தட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரப்புகிறாங்க. பட் வந்து இந்த படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா அது மக்கள் தான் ஒரே காரணம். ஒரு வெற்றி தான் இது. வந்து ஒரு அழகான படத்துக்கு மக்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து காந்தி கண்ணாடி தூய்மை பணியாளர்கள் அவங்க கூட சேர்ந்து இந்த படத்தை பார்த்துருக்கோம். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. எப்பயுமே வந்து பாலாக்கு அது பிடிச்ச விஷயந்தான். ரொம்ப பெரிய ஆட்கள் அப்படின்றத விடிய அவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப இந்த மாதிரி இருக்குங்க, இவங்க கூட போய் அது அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான் எப்போவுமே. இன்றைக்கி அவன் திருப்தியாக வந்துட்டு தூய்மை பணியாளர் கூட படம் பார்க்க நினைக்கும் போது எனக்கும் சரி, பாலகம் சரி, இயக்குனர் எல்லாருக்குமே வந்து மன நிறைவாக இருக்குது. உண்மையாகவே ஒன்று சொல்கிறேன், ஒரு அன்பு, காதல், காமம், கோபம் இதெல்லாம் தாண்டி சலிக்க ஒருத்தவங்களுக்கு அது கிடைக்குது, அது இன்னும் கிடைக்குது அப்படின்னா ஸோ அதான் காதல்னு சொல்லியிருந்தாங்க. செம்ம டைலாக்னா அந்த டைலாக் போதுண்ணா, அந்த ஒரு டைலாக் தானே படத்தோட கண்டென்ட். செம்ம லெவல்னா எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு படம் பார்க்க. வேற லெவல் மேடம், வேற லெவல் மேடம். படத்தை எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கோம் மேடம், வேற லெவல். ஓகே, ஹீரோ பாலா எப்படி இருந்தாரு? ஹீரோ சூப்பர். ஓகே, லவ்னா அப்படி ஒரு லவ்வான கதை, செம்ம லெவல், வேற லெவல்னு சொல்லணும். நாங்க பாலாவுக்காக இன்னும் நிற்போம், இன்னும் வளரும், இதை விட செம்மையா இருக்கும். இந்த படம் வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விஷயம் இது. அது நீங்கள் ஒரு படமாக வந்து இது பண்ணி போட்டுருக்கீங்க. ஆனால் இந்த படம் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கும் போது ஒரு அந்தளவுக்கு கண்ணீராக வந்துச்சு எனக்கு. ஆனால் இந்த வாழ்க்கையில் இந்தமாரி வந்து இதுக்கு மேலே இன்னும் அதிகமாக வரணும் படம். அவர் பாலா படம் வந்து எப்பவுமே நல்லா இருக்கும். என் லைஃப்லேயே நான் தியேட்டர் ஏறி படம் பார்த்தேன் இந்த படம் தான். குக்கூட்டு கோமாலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவரை நல்லா ஒரு இதுவாக பண்ணிட்டு இருக்காரு. குக்கூட்டு கோமால் எப்படி இது காமெடியாக இது பண்ணாரோ அதே மாதிரி வந்து இந்த படத்துலையும் நல்லா பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி வந்து நம்ம பார்க்க போனோம்னா லாரன்ஸ் அண்ணன் இவரும் சேர்ந்து ஒரு படத்தில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணாங்கன்னு சொன்னால்
ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியா, இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து பாலா அவர்களுக்காக ஒரு ஓ போடுறோமா? வீனஸ் இன்ஃபோடைன்மெண்ட் தயாரிப்பில் குமரன் தங்கராஜன் நடிக்கும் குமார சம்பவம் செப்டம்பர் 12 முதல் திரையரங்குகளில். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.